ஹாய். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி ரவுண்ட் ஷேப் குடுக்கும்போது ஒண்ணு ட்ரையாங்கிள் வருது, இல்லன்னா சுருக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ் வந்து எப்பவுமே இந்த மாரி ஒரு ஸ்டிட்ச் மார்க் வந்து வச்சுக்கோங்க. நம்ம எங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த இடத்துல ஒரு ஸ்டிட்ச் மார்க் போட்டுருங்க. ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகாது நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது. இப்ப வந்து அந்த மாரி சுருக்கமா வர்றதுக்கும், ட்ரையாங்கிள் வர்றதுக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த ரவுண்ட் இதுல முடிச்சுட்டேன். இப்ப ஸ்டிட்ச் மார்க் வச்சிருக்கேன். இத எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேருந்து கன்டினியூஸா இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச்சோ, செயினோ எதுவுமே போட வேண்டாம். இந்த மாரி கன்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ற இடத்துல ஸ்டிட்ச் மார்க் வந்து நான் போட்டுடுறேன். நீங்க ஸ்லிப் ஸ்டிச்சு, செயினு போடும்போது தான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது எப்படியும் ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ராவா போடுறது மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லயும் சுருங்கியும் வர்றது. இப்ப இது கண்டினியூஸா நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா ஒரே ரவுண்டா வரும். ஃபினிஷிங்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க.